இதுக்கப்புறம் வந்து எஸ்சிடிசில போகணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரீசெண்டா சென்னை டு திருநெல்வேலி எஸ்சிடிசில புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்க வால்வோ பஸ் தான் புக் பண்ணிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கலாம். பிரீமியமான சீட்ஸ் மட்டும் இல்லாம லெக்குக்குமே நல்ல கம்ஃபர்ட் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஒரே ஒரு டைப்பான பஸ்ல மட்டும்தான் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. சீட்டு லைட்னிங்கும் ஏசி கம்ஃபர்ட்டுமே நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல லக்கேஜ் அதிகமா இருந்தாலும் எவ்வளவு நாள் வச்சுக்கிற அளவுக்கு இடம் தாராளமாவே இருந்துச்சு. பஸ்ஸுமே நல்ல பெரிய பஸ், கிட்டத்தட்ட 51 சீட் இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா எல்லா சீட்டுக்குமே வாட்டர் கேன் ஹோல்டரும் பிளஸ் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வைக்கிறதுக்கான சின்ன ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவ்வளவு நேரம் ராப்பாகல கண்ணு முடிச்சு ஓட்டுற டிரைவர்ஸுக்குமே சீட்டிங்லாம் பெர்ஃபெக்ட்டாவே கொடுத்துருக்காங்க. எவ்வளவுதான் ஸ்பீடு போனாலுமே எந்த குழுங்களும் இல்லாம ஸ்மூத்தா போற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருக்கும். எங்களுடைய பஸ் டைம் பாத்தீங்கன்னா நைட் 7 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி மறுநாள் காலையில 5:45 திருநெல்வேலியில கொண்டு ரீச் பண்ணிட்டாங்க. சோ நீங்களும் ஒரு டைம் ஆச்சு இந்த பஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டிக்கெட் காஸ்ட் வந்து 1150 ஆச்சு per personக்கு சென்னை டு திருநெல்வேலி. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிராவல் கனெக்ட்டுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.